அப்போ இந்த வண்டி எடுத்தால் தானே போடு இந்த அம்டி குஞ்சினது. ஓகேன்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரொட்டேட்டர் ஒரு 1.5 மணி நேரம் தோப்பு. இன்றைக்கி அதே தோப்பு தான், அதே தோப்பு இல்லை, நேற்று தோப்பு இல்லை, இன்றைக்கி வேறு தோப்பு. பைசன் இது வேறு பேட்ரி அவுட்டு. சேண்டு போட்டு நிறுத்துறா பாவம், அதனால் பேட்ரி எடுத்து மாட்டணும், வேறு வழி இல்லை. அது 2021 மாட்டினது, பேட்ரி போயிடுச்சு. இப்போ நாங்கள் கழட்டி விட்டுட்டு மாப்பிள்ள பேலருக்கு இனிமேல் வேலை இல்லைல்ல. எனக்கு வாத்து பிடிக்க போகிறான். போகலாம் வா, வேண்டாம் சோத்துக்கு சேர்த்தோண்ணே. ஆ கழட்டி விட்டு ரொட்டேட்டர் மாட்டோம்ட்டான். வரேன் மாப்பிள்ள, நான் போயிடுறேன். வீடியோ எதுக்கிட்டா சைன் லூஸ் விடு. வருதா? நூலை கட் பண்ணி விட. பேலர் ஓட்டம் எல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் பேலர் எதுவும் இல்லை இப்போதைக்கு. புதுசாக ஏதாச்சும் ஃபீல்டு கிடைச்சா தான் எங்களுக்கு பேலர் ஓட்டம். ரொட்டேட்டர் மாட்டிக்கு போயிடலாமா? என்ன வேணும்? ரொட்டேட்டர் நினைக்குது. அப்புறம் செயின் ரெண்டையும் லூஸ் விடு. பேலர் ஓட்டினா மட்டும் அந்த செயினை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணி வைக்கிறதா இருக்குது. ஃபுல் எண்டு விட்டால் தான் ரொட்டேட்டருக்கு கரெக்டாக இருக்குது, இல்லைன்னா ரொட்டேட்டர் கட் ஆக மாட்டேங்குது. விடலாம் சரியா? அந்த பக்கமாக எண்டு பண்ணி விட்டுருக்காரு. அப்போ வரலாமா வேண்டாமா? ஐயோ மாப்பிள்ள கை சீட்டை கொடுப்போம், அதை கொடுப்போம். மாப்பிள்ள மாற்றிட்டானே.
வாங்கிக்கலாம் மாப்பிள்ள, இது வாங்கிக்கலாம் விடு. ஏய் போட்டுறியாதா? அதை போட்டு சட்டை கை கூட போட்டு எதையோ ஒன்று போட்டால் வேலை முடிச்சு. என்ன பண்ணோம்? இந்த ரிவேர்ஸ் விடும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒன்றும் இல்லைன்னா மாற்ற மாப்பிள்ளையை நசுக்கி எடுத்துக்கிடுவோம். ஒருத்தன் வந்து விட்டாம்பாரு, விட்டதில் மாப்பிள்ளைக்கு டவுசர் கழட்டுருச்சு. ஏறே என்ன முடிச்சு கட்டிவிட்டு போயிடுடா ஜாமி. பிடுங்கோ இது மாதிரி இடத்துல கிளச்சு செப்பல் போட்டு பிடுங்கோ அப்படின்னு ஐடியா இருந்தால் செப்பல் போடாதீங்க. மேக்ஸிமம் செப்பல் போடாத போடுங்க, அப்போ எதுக்குமே பிடுங்காது. லூஸ் ஒன்றுமா இப்போ அங்கே போயிடலாமா? ஒரு ஆளை வச்சு மாட்டுறோம் அப்படின்னா கிளச்சு பிடுங்கும்னு மனசில் இருந்துச்சுன்னா வச்சுக்காங்க. ஆனால் வந்து செப்பல் இல்லாமல் அதான் வெறுங்காலில் அழுத்திக்காங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா எவ்வளோ அழுத்துறோம் என்ன பண்ணுறோம்னு நமக்கு எல்லாமே நிதானம் தெரியும். அதை விட்டுட்டு நாம் செப்பல் போட்டுட்டு தான் நான் ஓட்டுவேன் அந்த டார்கெட்டில் போனோம்னா கண்டிப்பாக பிரச்சனை. நான் மாட்டுற ஆள் நச்சுக்கிடுவோம். கொஞ்சம் லூஸ் விடுமா இப்போ, ஒரு நூல் லூஸ் விடு. லோடு போட்டுருக்குதா? கொஞ்சம் லூஸ் விட்டு ரொட்டாட்டர் வெளிக்கம். ரொட்டேட்டர் வந்து இந்த மட்டம் வந்து கரெக்டாக மட்டமாக வச்சு ஓட்டுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப உள்ளே கமுத்தினோம்னாலும் எப்படி சொல்கிறது, உள்ளே மண் ரொம்ப எடுத்துக்கிட்டு வரும். மட்டமாக இருந்துச்சுன்னா வண்டிக்கு லோடு இல்லை, ஒரே சீராக ஓடிட்டு இருக்கும். லாக் பண்ணுமா இப்போ? மேக்ஸிமம் இந்த ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கெலாம் பழைய கை இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்காங்க. நாங்களே இப்போ 585 இருந்த திரும்பி பெரிய வண்டிக்கு மாற்றினோம்னா இந்த கையை வந்து கழட்டிட்டு அதோட கை போட்டுருவோம். அதே மாதிரி மகேந்திராவை பொறுத்தவரையிலும் இந்த லாக் பண்ணுறது கீழே வச்சு பண்ணுங்கள். மேலே வச்சு பண்ணிங்கன்னா தூக்கும் போது இதில் அடித்து இந்த லாக்கு வளைஞ்சி போயிடும். இது மாதிரி இந்த லாக்கு வந்து தட்டுற லாக்கு வந்து கீழே வரணும். இப்படி மேலே வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கரெக்டாக தான் இருக்கும். கலப்பை தூக்கும் போது நம்ம சீட்டியில் உட்காந்துருக்கோம், இது தெரியாது, இங்கே அடித்து வளைஞ்சி போயிடும். போலாமாம்மா இப்போ ஓடும், இன்றைக்கி ஓட்டிட்டு அடிச்சுக்கலாம். ஓடு அது ஊற்றுனா கொஞ்சம் உண்டுன்னு ஊற்றி கழுவி விடணும். கட்டரப்பாருக்கு வேலை முடிஞ்சிருக்கிறோன்னா கட்டரப்பாரை கழட்டி விட்றது தான் வேலை. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சில்லற வேலை இருக்குது. எல்லாம் செஞ்சுட்டு கிளேடு சட்டம் பிளேடெல்லாம் கொஞ்சம் புதுசு போட்டுவிட்டு எல்லாம் மாற்றிடலான்னு ஒரு டார்கெட்டில் இருக்கிறோம். மாப்பிள்ளை தண்ணி விட்டு கழுவி பல பண்ணிட்டான். போயிட்டு ஒரு 2 மணி நேரம் வரும். பாரு என்ன பண்ணுறாரு, தண்ணி பிடிக்கிறார். தண்ணி நாளைக்கு தான் டாப் ஓடுறதுக்கு பட்டக்காரர் வசூலிக்கிறாரு. இன்றைக்கே போக வேண்டியது, இன்றைக்கி பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. நாளைக்கு நான் பைக்கில் வந்துடுறேன். ஏதோ ஒரு வேலை நாங்கள் வரணும். நானும் வரேன். அடிச்சுக்கலாம். காற்று அடிக்கலாம்.
எல்லாம் தான் பார்க்கணும், நான் எப்படி ஓட்டிருப்பேன். இப்போ பைக் எடுத்துகிட்டு வரங்காட்டி மாப்பிள்ளை என்ன விஷயம் வந்தாங்க. வண்டிக்கும் ரொட்டேட்டருக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா? கரெக்டாக இந்த பக்கம்லாம் இப்போ ஒரு பக்கம் மட்டை வச்சு பார்த்தா ஒரு பக்கம் அரை அடியாக சுத்தமாகவே இருக்குது கேஸ். இந்த தென்னை மரத்தை ஓரம்னா ஒன்றை போய் கட்டு அடிக்கும் போது இந்த ரொட்டேட்டர் 42 பிளேடு என்ன பண்ணுதுன்னா தென்னை மரத்தில் மாட்டுறதுக்கு போகுது. 16 சைஸ் டயராக இருந்தால் கரெக்டாக இருக்குது. ஸோ இது 14ங்கிறதுனால தென்னை மரத்தில் கண்டிப்பாக மாட்டுது. நான் ஒரு பிள்ளையை போட்டு தள்ளிட்டேன், அஜித் ஒரு பிள்ளை, ஆக மொத்தம் 2 பிள்ளை இது வரலாம் கொண்டுட்டோம். ஓகேன்பா. அதுங்காட்டி என்ன ஆகி போச்சுன்னா அந்த டர்னில் கரெக்டாக ஒரு பையன் வந்து பல்சர் நேத்தான் எடுத்துருப்பான். நாட்டு கொண்டாந்து நேரம் வண்டியிலே பூந்துருப்பான் ஒரு செகண்டில். அப்போது வண்டி 2 வீலர் ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் பெரிய வண்டி, இந்த வண்டின்னு இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். அப்போ தான் வந்து எப்படி சொல்கிறது, எல்லா இடத்துக்கும் நல்லது. நாம் இன்றைக்கி ஒரு இதில் அவசரத்தில் போகிறோம், நானும் அவசரத்தில் தான் போகிறோம், நீங்களும் அவசரத்தில் தான் போகிறோம். ஏன்னா நம்ம உசுறு நம்ம கையில். அப்படியே பட்டுருச்சுன்னா வந்து அவனும் அந்த உசுரை வாங்க முடியாது, நாமளும் அந்த உசுரை வாங்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து போங்க. அவன் சேஃப்டி அவனுக்கு தான், அடுத்தவங்க வந்து அது கை கொடுக்க முடியாதுல்ல. அவ்வளோதான், சைட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். அதனால் ரோட்டில் சேத்த முகத்தில் எனக்குன்னா வீதி கண்டு போச்சு. புது வண்டி பல்சரு அவ்வளோ ஸ்பீடாக வந்து அந்த பையன் டர்ன் கட் பண்ணது. பட்டுருந்தா என்ன ஆகுறது, வண்டியை நேற்று எடுத்தால் எனக்கு புது வண்டி வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா பெரிய வண்டிக்காரன் கண்டா இழிச்சுவாயன் தான். இந்த வண்டி என்ன இல்லை, எந்த வண்டி பார்த்தாலும் காரில் 2 வீலரில் அடித்தாலும் காருக்காரன் தான் மாட்டுவான். எல்லாமே அப்படி தான். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போங்க நண்பா, எல்லாத்துக்கும் சேஃப்டி. அவ்வளோதான், சைட்டுக்கு பக்கமாக வந்தாச்சு. மாப்பிள்ளை இல்லை போ. ஓரமாக அதான் நடுவரப்புலாம் நடுவயலில் பைப் இருக்குதுன்னாண்டா. அதான் தெரியுதா பைப்பு, அதான் அவுத்துலுக்குது. பைப்பு எல்லாமே தெரியிற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அப்புறம் உடச்சி விடாத துண்டு மாதிரி. ஓகே, இந்த தோப்பு மேல் தோப்புன்னா ஓட்டணும். இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா, இன்றைக்கி மாப்பிள்ளை ஓட்ட விட்டுட்டு நாம் வந்து என்ன பண்ணுறோம்னா கமெண்ட் ரீட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை, ஒர்க்கு. ஓட்டிட்டு போகிறாங்க, விடு பணம் கொடு. எக்கனாமி இருக்குதுரா. செயின் வேறு என்னமா பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. புது செயின் $1.5 மாட்டி ஆகணும். ஓகே, நம்ம செயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புது செயின் நம்ம போட்டோம். புது செயினை போட்டு இப்படி கடமணுன்னு அடித்தா என்ன பண்ணுறது, உங்களுக்கு காது கேட்குதான்னு தெரில வீடியோவில். ஆனால் வந்து செயின் ரொம்ப ரொம்ப கடமடாங்குது. இதுக்கு என்ன காரணம்னா, புது செயின் போட்டு ஏன் ப்ரோ இதே ஃபால்ட்டை வருதுன்னு கேட்டிங்கன்னா இதோட ரீசன் என்னென்னா ஒன்றும் இல்லை. செயின் உட்காருதுல பல்லு, அந்த பல்லில் வந்து யூவாக எல்லாம் காடி இருக்கும்ல செயின் உட்கார்ற மாதிரி, அந்த காடி வந்து பதுங்கலாகி போச்சு. இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து இந்த ரொட்டேட்டர் எடுத்தது வந்து 2018 எடுத்தேன் ப்ரோ. இப்போ இது வரலாம் ஒரு 10 செட்டு 15 செட்டுக்கு மேலே செயின் மாற்றிருப்பேன். அவ்வளோதான். அந்த பல்லும் அந்த மேலகிற பல்லுக்கும் கீழகிற பல்லுக்கும் லைஃப் அவ்வளோதான். பல்லில் வந்து ஒன்றும் இல்லை, ₹1 காசு அளவுக்கு குழி விழுந்து போச்சுன்னா பார்க்குறது நமக்கு அப்படி தெரியாது. ஆனால் வந்து குழி விழுந்துருச்சு. குழி விழுவும் என்ன ஆகி போச்சுன்னா புது செயின் மாட்டியும் வந்து பதுங்களாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வேறு வழியே இல்லை. ஒன்று
சைனை ஒரு கண்ணி கட் பண்ணிவிட்டு ஆஃப் லாக் போட்டாகணும். ஓகேவா? இல்லையா பல்லு ரெண்டையும் மேல் பல்லையும் கீழ் பல்லையும் மாற்றி ஆகணும். மேல் பல்லும் கீழ் பல்லும் கிட்டத்தட்ட 6-7,000 ரூபா வருது. 1 ரூபா 2 ரூபாவில் 6-7,000 ரூபா வருது. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரில. பார்க்கலாம். நேற்று ஒரு இடத்துல கேட்டோம், ஆஃப் பிளாக்கு எங்கேயுமே கிடைக்கல. இன்னைக்கு ஒரு கடையில் போய் தான் கேட்கணும். கிடைச்சிதுன்னா வந்து அந்த ஆஃப் பிளாக் போட்டு எப்படி அதை அரெஸ்ட் பண்ணுறது. இந்த பக்கம் வேறு ஆயில் விழுவுது ரொட்டேட்டரில். ஒரு நாளைக்கு ரொட்டேட்டர் வீடியோ வேணும்னா கேளுங்க. அந்த ரொட்டேட்டர்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணால் தான் வந்து நெல்லங்கட்டை கட்டி உடைக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓடும். இல்லைனா வச்சுக்கோங்க வேலை வச்சிடும். நல்லாவே கரன்னு நல்லாவே சத்தம் போடுது. மாப்பிள்ளை போட்டு நசுக்கு. சொல்லுங்க ஜே. இந்த அனுப்பிடுறேன் இருங்க, உங்கள் நம்பருக்கு அனுப்பிடுறேன் இருங்க. அனுப்பிடுறேன் இருங்க. ஓகே ஓகேன்னு பண்ணி கொஞ்சம் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபரை கேட்டார். என்ன கேட்டார்னா, எங்கே ப்ரோ அப்போலாம் கமெண்ட் படிக்கிறது இல்லையா அப்படின்னு. கமெண்ட் கண்டிப்பாக படிக்கணும், ரிப்ளை கொடுக்கணும். அது எங்கே ஒரு நாளைக்கு உட்காந்தா பொழுதுனைக்கு ரிப்ளை கொடுத்தா தான் கொடுக்க முடிய மாட்டேங்குது. கண்டிப்பாக ரிப்ளை இன்றைக்கி கமெண்ட் பார்க்கலாம், அதையும் ரிப்ளை பண்ணிடலாம். ஓட்டி விட்ருங்க. என் ஒரு நண்பர் வந்து இன்றைக்கி கேட்டுட்டார், ஏன் ப்ரோ கமெண்டே ரீட் பண்ணுறதில்லன்னு. டைம் இல்லை ப்ரோ. அந்த கட்டுற பரப்பை போட்டுக்கிட்டு பேலர் போட்டுக்கிட்டு டைமே இல்லை. கமெண்ட் ரிப்ளை பண்ணோம் எல்லாமே எக்ஸட்ரா. அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் வந்து கமெண்ட்னாச்சும் ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன். பார்க்கலாம். சரவணகுமார் ஒரு லோடிங் வீடியோவோட கமெண்ட் ப்ரோ. சரவணகுமார் நடைக்கு எவ்வளோ ப்ரோ? 100 ரூபா ப்ரோ. அந்த லோடிங் ஓட்டுந்து நடைக்கு 100 ரூபா போட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்தது பேக்ஹோல் மாஸ்டர் நைஸ் வீடியோ. டாப் எப்போ கொடுங்க? டாப் நாளைக்கு போட்டுறேன் ப்ரோ. மித்ரன் டிராக்டர் லைசன்ஸ் ப்ரோ, சூப்பர் டிரைவிங், தேங்க்யூ நண்பா. அடுத்தது ராமச்சந்திரன் 5547. அண்ணா வீட்டுல யாரும் வர மாட்டாங்க, நாங்களும் மட்டும்ண்ணா. வீட்லையா? இந்த டெய்லர் மாட்டுறதுக்கா? எங்கள் வீட்டெல்லாம் வந்து நான்லாம் வந்து டிரைவருக்கும் போய் மாட்டி விட்ருவேன். நான் மாட்டினோம்னாலும் எங்கள் வீட்டுக்கார அம்மா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க நண்பா. அடுத்தது ஜோதி பூபாலன் 2232. எங்கள் அம்மா தான் மாட்டுவாங்க. சூப்பர், தேங்க்யூ ப்ரோ. அது ஏன்னா ஒண்டியாக மாட்டுறது எவ்வளோ கஷ்டம் ப்ரோ. ஆனால் ஒண்டியாக மாட்டுறவங்களாம் பாவம் ப்ரோ. கலப்பை ஆகட்டும், பொட்டி ஆகட்டும், ரொட்டேட்டர் ஆகட்டும், ஒருத்தரே கழட்டி விட்டு ஒவ்வொருத்தரே மாட்டுவாங்க. நிறையா வீட்டில் பார்த்துருக்குறேன், நானே எங்கள் அண்ணால் பார்த்துருக்குறேன். அவங்களாம் ரொம்ப பாவம், எப்படி தான் மாட்டுறாங்கன்னே தெரியல. கணேஷ்குமார் ப்ரோ, ஜேசிபி 1 ஹவருக்கு எவ்வளோ ப்ரோ? எங்கள் ஏரியாவில் வந்து 1200 ப்ரோ. அவர் ப்ரோ தாராபுரமா அவங்க ஊரில். எங்கள் ஏரியாவில் வந்து 1 ஹவருக்கு 1200. அடுத்தது விம் சீல் அண்ணா மாட்டுவீங்களா? அண்ணா மாட்டுவாங்க. ஒரு சில பேர் தான் ப்ரோ, 2 பேர் மாட்டுவாங்க. கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ப்ரோ. எத்தனை பேர் நீங்களே மாட்டுங்களோ அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா முக்கால்வாசி பேர் வந்து படாத பாடுபடுறாங்க. அவங்களே கலப்பை மாட்டி அவங்களே சித்திரவதைக்கு ஆளாகிறாங்க. இது நான் நிறைய பார்த்துருக்குறேன். அதெல்லாம் ரொம்ப பாவம்ல. ஓகே நண்பா. அடுத்தது அது அடுத்த நாள் வீடியோவோட ஒரு கமெண்ட்டு. கடைசி நாள் பார்ட் 2 தான் இருக்குது. என்னமோ மாட்டிக்கிச்சாட்டுது உள்ள. என்ன மாட்டிக்கிச்சு? ஓட்டு என்னமா மாட்டிக்கிச்சாட்டுக்குதா? இந்த தென்னந்தோப்பில் ஓட்டினா இது ஒரு தள்ள எடுத்து ஆகணும். நான் அப்படி தான் ஓட்டுனேன். டீசல் போயிடும் விட்டுட்டு. வேறு வழி இல்லை, விட்டு ஓடிச்சுன்னா டீசல் போயிடும். இறங்கி எடுத்தாகணும். உனக்கு என்ன டைம் தானே, வேறு வழியே இல்லை. அடுத்தது சரண் கிருஷ்ணமூர்த்தி, பைசன் பை மாடல் என்ன ப்ரோ? அண்டு அவர்ஸுக்கு எவ்வளோ ஓட்டுறீங்க ப்ரோ? நடைக்கு 100 ரூபா ப்ரோ. பைசன் பை வந்து 2011 மாடல் ப்ரோ. அதுதான் வந்து என்ன. அடுத்தது ஒருத்தர் மலையாளத்தில் போட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லிக்கிறாரு? பேக்ஹோல் மாஸ்டர் அருமையாக இருக்கண்ணா, சூப்பர், தேங்க்யூண்ணா. அடுத்து ரஞ்சித் ரஞ்சு 96.
ஜேசிபி மணிக்கு என்ன சார்ஜ்? 1200 ப்ரோ எங்கள் ஏரியா பூராமே. அடுத்தது பாரத் பேலர் பெஸ்ட்டா இல்லை ஜெய்சன் பேலர் பெஸ்ட்டா? தெரில ப்ரோ. நான் பாரத் எடுத்துக்கிறேன், நல்லா தான் இருக்குது. இது வரலும் வந்து பேலரை எதுவுமே கம்ப்ளைண்ட் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. ஜெய்சனை பற்றி நமக்கு தெரியாது ப்ரோ, உண்மையை சொல்ல போனால். இது ஜெய்சன் எடுத்துக்கிறவங்க அது ஆட்டுக்கை இருக்குது, அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரத்லேயும் ஆட்டுக்கை இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஜெய்சனை பற்றி தெரியாது. நாம் தெரியாத ஒரு பொருளை வந்து நாம் தாழ்த்தி சொல்லக்கூடாது. ஆனால் வந்து அது எப்படின்னு தெரியல, ஓடுறது ஓட்டு போ. ஆர்பிஎம் 5 வை. ஓகே, நம்ம அடுத்தது சரவணகுமார் ப்ரோ. லோடு என்ன எந்த கியரில் ஓட்டுறீங்க ப்ரோ? ஃபஸ்ட்டு அது பக்கத்தில் தானே ஓட்டணும். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, அவ்வளோதான். அப்புறம் ரேஸு. அடுத்து செல்வம் சூப்பர் வீடியோண்ணா. நடைக்கு எவ்வளோ ப்ரோ? 100 ரூபா நண்பா. அவர் நண்பர் அதுக்கும் கமெண்ட் போட்டார் 100 ரூபான்னு. அர்ஜுன் 744 XT அவருக்கு சொல்லிக்கிற, திருப்பூருக்கு ஏன் ப்ரோ சிங்கிள் டயர் போடுறாங்க, டபுள் டயர் போட மாட்டேங்கிறீங்க? ப்ரோ டபுள் டயர் போடலாம், நல்லா தான் இருக்கும். அது பர்ஃபார்மன்ஸ்லாம் நான் தப்பு சொல்ல கிடையாது. சிங்கிள் டயர் நல்லா தான் இருக்கும். டபுள் டயரு என்னன்னா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாலோ வெளியே வராது டபுள் டயர் கொஞ்சம் மோசமாக இருந்தால் கூட டபுள் டயர் போட்டு அதிகமாக ஓட்டலாம். ஆனால் சிங்கிள் டயர் வந்து டயர் வந்து கொஞ்சம் கண்டிஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஓட்ட முடியும். இதுதான் பிரச்சனைன்னு வச்சுக்காங்களேன். அடுத்த வீடியோ ஒரு கமெண்ட். சோபி சக்திவேல் சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. டாப் வீடியோ வருது ப்ரோ. நாளைக்கு தான் உங்களுக்கு பட்டல் விட்றேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, என்னால் முடிஞ்சது டாப் வீடியோ போடுறேன். பம்பர் இப்போ போடல, அது ஃபஸ்ட்டு டாப்பு போடுவோம், அப்புறம் பேசிக்கலாம். அடுத்து நவீன், சிம் கார்டு ஆர் ஒய்ஃபை வெர்ஷன் ஷுட் பி கிவன். அதுதான் ப்ரோ வாங்கவே இல்லை. இதுக்கு இப்போ தரோம் அப்போ தரோனாங்க, இன்னும் எனக்கு அதை ஆக்டிவேட் பண்ணவே கிடையாது. பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னே தெரில இந்த வண்டிக்கு. அடுத்து ராஜ்குமார், டாப் இருந்தால் ஃபேன் இல்லாமல் புகை வரும் போது சளி பிடிக்கும் ப்ரோ. டாப் இருந்தால் ஃபேன் இல்லைன்னா போய். ஆமாம் ப்ரோ, கேலர் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. டாப் இருந்தால் ஃபேன் வச்சே ஆக மாட்டேங்குது. அடுத்து சிவபிரகாஷ் ப்ரோ, கட்டுக்கு எவ்வளோ ப்ரோ வாங்குறீங்க? 50 ரூபா ப்ரோ. அடுத்தது என்ன சரி விவசாயா ஜெய்சன் பேலர் ப்ரோ. ஜெய்சன் பேலரை பற்றி எனக்கு தெரியாது ப்ரோ, என்ன விசாரிச்சு சொல்கிறேன். கார்த்திகாயன் 585 செடில் கியர் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஆமாம் ப்ரோ, பார்த்துட்டேன். கம்பெனியில் கேட்டிருக்கிறேன். எனக்கு வந்து ஓட்டி பார்க்கணும், நான் ரிவ்யூ எடுக்கணும், எனக்கு அந்த வண்டி வேணும்னு கேட்டிருக்கிறேன். வண்டி கம்பெனியில் ஸ்டாக் இல்லையா, கண்டிப்பாக வந்தால் அப்டேட் பண்ணுறேன்னு இருக்கிறாங்க. ரங்கேஷ்குமார் 585 4 வீல் செட்டில் கியர் ஆப்ஷன் வந்துருச்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, எனக்கே லேட்டாக தான் தெரியுது. அடுத்தது சரி விவசாயி, ஆயில் என்ன ஆயில் விடுறீங்க ப்ரோ, கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. சைனுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இன்ஜின் ஆயிலெலாம் அடி ஆயிலெலாம் இல்லை ப்ரோ. இந்த ரொட்டேட்டரில் மாற்றின ஆயில், ட்ராக்டரில் கீர் பாக்ஸில் மாற்றின ஆயில் தான் நான் விட்றேன். ஏன்னா இன்ஜின் அடி ஆயில் விட வேண்டாம். அது வந்து ஏற்கனவே அதில் வந்து இன்ஜின் வந்து சப்பி எடுத்துருக்கும், பசையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதனால் வந்து அந்த ஆயிலை யூஸ் பண்ணாதீங்க. அதில் அது மெயின் ரீசன் என்னென்னா, அந்த ஆயிலை யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் கட்டங்கரியான்னு இருக்கும், மிஷின்லாம் ஒரு வழி ஆயிரும். ஸோ அதனால் வந்து அந்த ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து அந்த வீடியோவுக்கு அவ்வளோதான். மறுபடியும் வந்து 3வது நாள் வந்து ஜேசிபி வீடியோ ஒன்று போட்டிருப்போம், கடைசி நாள் வீடியோ, அதோட பார்க்கலாம். முரளிதரன் அண்ணா, நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக் அண்ணா. நாங்கள் மாசி பர்கோசன் 7250 DI பவர் டிராக்டர் இருக்குண்ணா. அந்த டிராக்டர் ரிவ்யூ போடுவேன் தம்பி, சத்தியமாக சொல்கிறேன். மாசி பர்கோசனில் 7250 எங்கள் ஏரியாவில் இல்லைப்பா, இருந்தால் கிடச்சா போடுறேன். அடுத்து பூசமுத்து ஃபஸ்ட்டு கமெண்ட் ப்ரோ, தேங்க்யூ நண்பா. நிறைய பேர் அந்த டாப்புக்கு தாங்க இருக்காங்க. கணேஷ்குமார் ப்ரோ 415 வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, லோடிங் 415 மைலேஜ் இருக்கும்ல, அது தம்பி ஓட்டிக்கிறாரு ப்ரோ. அந்த வண்டி ஒன்று தம்பி வந்து ஜேசிபியும் 415 ஓட்டிக்கிறாரு. அதனால் நம்ம அந்த வண்டி எடுக்கிறதில்ல. நான் இந்த 3 வண்டியும் மட்டும் தான் ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது சிவபிரகாஷ் அண்ணா
எங்கள் ஜேசிபி என்னண்ணா உங்கள் ஜேசிபி எங்கள் அண்ணா இல்லை ப்ரோ, இது வந்து வேறு ஜேசிபிக்காரர் கூப்பிட்டுருக்கிறாரு, அதனால் அது வேறு வண்டிக்கிட்டு தான் ப்ரோ வாடகை, நம்ம வாடகை கிடையாது. அடுத்து பூசமுத்து சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ நண்பா. அவ்வளோதான், அந்த வீடியோவுக்கு அவ்வளோ தான் கமெண்ட்டு. அடுத்தது நம்ம கட்டரபார் மொத ஃபீல்டுக்கு இறக்குனது, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். மொத இறக்கியிருக்கோமா, அதுக்கு முன்னாடி இறக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்தது பிரவீன் மைண்ட் டெக் இமிடியட்லி 6.5 நார்மல் யூஸ் பண்ண முடியாதா ப்ரோ? இனிமேல் அப்படிலாம் இல்லை ப்ரோ, கட்டரபார் வேணால் கழட்டி விட்றலாம். இப்போ இன்னும் 2 நாளில் கழட்டி விடுவேன். அதை எப்படி கழட்டி விட்றாங்க, கட்டரபார் கழட்டி விட்றது, ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு வீடியோ வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக அதை நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன், இல்லைனா நான் அப்படியே கழட்டி விட்ருவேன். அடுத்து அர்ஜுன் 744 XT ப்ரோ, ரொட்டேட்டர் ஜாயிண்ட் ஸ்டார் சேஞ்ச் பண்ணுற வீடியோ போடுங்க. ஏற்கனவே இருக்குமே ப்ரோ நம்ம சேனலில், இல்லையா? சரி போடுறேன், விடுங்க. விஸ்வாஸ் மாஸ் ப்ரோ, தேங்க்யூ. அடுத்தது ஜெயசீலன் அண்ணா, நீங்கள் 605 அறுவடையும் 585ல பெரும்பாலும் ஓட்டலாமேண்ணா? ஓட்டலாம் ப்ரோ, அது 605 மண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால் அதில் போடலன்னு வச்சுக்காங்களேன். அடுத்து MS டிராக்டர்ஸ் 5 ஹவருக்கு ஓடி இருக்கு அவங்க போட்டு. இந்த வருஷம் ஓட்டம் கம்மி தான் ப்ரோ. எங்கள் ஏரியாவில் வந்து கட்டரபாருக்கு 1 ஹவருக்கு வந்து 1700 ப்ரோ. அஜய் விஸ்வாஸ் 5832 ஜாண்டியர் 5045 ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க. ட்ரையல் பார்த்தீங்கல்ல, வாங்கலையா ப்ரோ? வாங்கணும் ப்ரோ, ஏன்னா இருக்கிற கஷ்டமே. இப்போ கட்டரபார் போட்டேன் ஏதோ ஓடலை, அடுத்த வருஷம் தான் ஓடுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து யோசிச்சு போட்டுக்கலாம், ஒன்றும் அவசரப்பட்டு போட்ட வேணாம். அடுத்தது சத்யநாதன் ப்ரோ, யூடியூப்பில் 585 ஷெடியூல் கியர் வீடியோ போடுங்க, டெமோ வீடியோ போடுங்க. கேட்டிருக்கிறேன் நண்பா, கண்டிப்பாக போட்டலாம், இருங்க. அடுத்தது ஹேண்ட் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணாமல் ப்ரோ பெடல் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, ரீசன் சொல்லுங்கள். அது எதுக்கு கட்டரபார் ஓட்டமாக பெடல் யூஸ் பண்ணுறோமா, ரிவேர்ஸ் போகும்போது ஹை ரிவேர்ஸு மீடியம் ரிவேர்ஸ் போடுவோம், அப்படி போனால் வேகமாக குதிச்சு போவோம். ஸோ அதனால் கட்டரபார் வந்து பெட்டு கிராக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கால் ரிவேர்ஸ், இல்லைன்னா ஒவ்வொரு ஐட்டமும் கை ரிவேர்ஸ் வைக்கணும், கால் ரிவேர்ஸ் வைக்கணும், மாற்றி வைக்கணும். ஸோ அதனால தான் ப்ரோ. அடுத்து தங்கம் டிராக்டர்ஸ் 1 ஹவருக்கு எவ்வளோ ப்ரோ கட்டுறது? 1700 to 1800 ப்ரோ. அடுத்து சாமி 5288 அண்ணா, டாப் வீடியோ போடுங்க. வரும் ப்ரோ, வந்து நாளைக்கு தான் கொண்டு போய் டாப் போடுறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ வரும், அப்டேட் பண்ணுறேன். அடுத்து 5105 ரீப்பர் ஓட்டணும் ஆனந்தது, அதோட வீடியோ கமெண்டு. மீ நைட்டு 1 ஹவருக்கு எவ்வளோ ப்ரோ சார்ஜ் பண்ணுறதுக்கு? இதுக்கு ரீப்பருக்கு வந்து எங்கள் ஏரியாவில் வந்து 1300 ஆனது சார்ஜ் பண்ணுறாப்புல ப்ரோ. STM 5140 சோளம் தட்டை அறுவடை செய்ய முடியுமா? அதில் சோளத்தட்டை அறுவடை பண்ணி நானே பார்த்ததில்ல ப்ரோ, நீங்கள் சொல்லவும் தான் எனக்கு டவுட் வருது, கண்டிப்பாக கேட்குறேன். அடுத்து பாரத்ராஜ் 6723 ப்ரோ, ரீப்பர் ப்ரைஸ் இந்த பைசான் பையில் யூஸ் பண்ண முடியாமா? சூப்பர், பைசான் பையில் தான் ஆதியில் ரீப்பரே போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இவன் தான் வந்து ஜாண்டியர் இருக்குதுன்னு ஜாண்டியரில் போட்டுக்கிட்டு இருக்கிறான். பைசான் பையே ரீப்பருக்கு அருமையாக இருக்கும். அடுத்தது தட்டு ஒரு நட ஓட்டணும் 2 வாரத்துக்கு முன்னாடி, அந்த வீடியோவோட கமெண்ட் தான் ப்ரோ. சாமி 5288 அண்ணா, டாப் வீடியோ வரும் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள். ஜெகதீப் வீடியோ சூப்பர் அண்ட் அக்ரிகல்ச்சர் இந்தியா சேனலில் 50D ரொட்டேட்டரில் சைடில் அப்பு செட் பண்ணி இருக்காங்கண்ணா, ஐடியா சூப்பர். ஆமாம் ப்ரோ, அப்பு கரெக்டு தான், அது ரொட்டேட்டரில் வந்து ஓரம் மண் நல்லா எடுக்கிறதுக்கு. ஆனால் அப்பு தேஞ்சால் அது அப்பு ஊறுபட்டு ரேட்டு ப்ரோ. டிஸ்க்கு அது கலப்பை போடலாம், ஆனால் காஞ்ச காட்டு எப்படின்னு தெரில. நம்ம ரொட்டேட்டர் ஒரு பக்கம் ரெடி பண்ணலான்னு தான் ஒரு ஐடியா, அப்படி அப்டேட் பண்ணேன்னா உங்களுக்கு சொல்கிறேன். கௌசிக் வித்யாநாதன் உளுந்து சீசன் அண்ணா, ஜாண்டியர் 50D V8 இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து உளுந்து சீசனும். அது செந்தில்குமார் ப்ரோ 5 டாப் வீடியோ வேறு கட்டிட்டுருக்கிறாங்களே. அடுத்தது அவ்வளோதான். மித்ரன் டிராக்டர் லைஃப் லோடிங் வீடியோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரோ, தேங்க்யூ. ஓகேன்பா, அவ்வளோதான். மீதி கமெண்ட் அப்புறம் படிச்சுக்கலாம், நாளைக்கு படிக்கலாம், வேறு ஒரு வீடியோவில் படிச்சுக்கலாம். இந்த ஒரு தென்னை மரம் எப்படி அவுட் ஆகி போய் கிடக்குது பாரு. எங்கள் சைடெல்லாம் தென்னை மரத்தில் இந்த நோவு ப்ரோ, உங்கள் லைனெல்லாம் நோவுலாம் இருக்குதா? எல்லாம் நோவு தான். அன்றைக்கி நான் வீடியோ எடுத்துக்கிட்டு நான் அந்த வெயில்
மாப்பிள்ளை இந்த தோப்பு ஓட்டுறதுக்கே வலிக்குதான். நான் அந்த தோப்பு எப்படி ஓட்டிருப்பேன். இன்றைக்கி பழைய கத்திங்கிறதுனால ஒன்றும் பெருசாக மாட்டல. இன்றைக்கி புது கத்திங்கிறதுனால தென்னை மட்டம் பொழுதுனைக்கும் மாட்டுது. இந்த தென்னை மட்டை மட்டும் இப்படி வந்து அழுத்துச்சுன்னா பானட்லேருந்து எல்லாம் புட்டுப்படும். தென்னை மரத்தை பொறுத்த வரலாம் டாப் இருந்தால் பெஸ்ட்டு ப்ரோ. ஆனால் டாப் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அன்றைக்கி நான் ஒண்டியும் எப்படி ஓட்டிருப்பேன். மாப்பிள்ளை வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு எப்படி ஓட்டிருப்பேன். பல வழிக்கு அங்கே படுத்து மாமா, இங்கே படுத்து மாமா, அங்கே இடிக்குது மாமாங்கிறான். சிக்கன் பண்ணி ஒரு 2 சுற்று ஓட்டினா தீர்ந்துச்சு அந்த கீழ் வெயில். எனக்கு வேறு ஒரு ஃபோன் வந்துருச்சு. கலப்பை 1 மணி நேரம் ஓட்டணுமா. மாப்பிள்ளை இன்னும் 1 மணி நேரம் ஆகும். கீழ் தோப்பை கரண்டு விட்டு வரட்டும். நாமளும் போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஏன்னா இங்கேருந்து என்ன பண்ணுறது. இன்றைக்கி ஒன்று இருக்கிற உழவெல்லாம் ஓட்டினா தான் நாளைக்கு போய் டாப் போடுறது விடணும். நான் அது எப்படி ஓட்டிருப்பேன். நான் எப்படி ஓட்டிருப்பேன். சைலன்சரில் அடித்து நேராக மூஞ்சி அடிக்குதான். தென்னை மரம் தானே அடிக்குது. இதே ஆளுங்க அடித்தா எவ்வளோ தூரம் சில்லு சில்லுன்னு கோவத்துக்கு போவோம். தென்னை மரம் அடிக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. வண்டியை ஒவ்வொரு சந்தில் பூந்துக்குது ப்ரோ. ஆனால் வந்து ரொட்டேட்டர் 42 பிளேடுங்கிறதுனால நிறையா சந்தில் பூத மாட்டேங்குது. இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ வண்டி சைலண்டாக ஓடுது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ரொட்டேட்டர் மட்டும் கடக்கு முடக்குன்னு மாவு அரிச்சிட்டு இருக்குது. எனக்கா கரெக்டாக இன்றைக்கி வந்து ஓட்டி போடு தம்பி. ஏன்னா வீடு வந்து அந்தானே 1 கிலோமீட்டருக்கு அந்தானுக்குது இந்த அக்காவுது. இன்றைக்கி வந்து ஓட்டி விடுப்பா, நாளைக்கு வந்து காஞ்சி போயிடும், நாளைக்கு ஓடுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி பதமாக இருக்குன்னுச்சு. கரெக்டாக அந்த அக்கா சொன்ன மாதிரி இது மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஆசையாக இருக்கும். எப்படி சொல்கிறது, கரெக்டாக பதமாக வச்சுக்கலாம். ஒவ்வொரு பார்ட்டி எப்படி தான் சொல்லுவாங்க, காஞ்சி போயிடும். நாமளே சொன்ன டைமுக்கு போய் ஓட்டுறோம். ஆனால் ஒவ்வொரு பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா காய வச்சு ஓட்டி போடுறாங்க. ஏன்னா இறுகி போயிடும், காஞ்சி ஓட்டினா தான் பதமாக இருக்கும்னு. அது என்ன பண்ணோம்னா ரொட்டேட்டருக்கெலாம் இந்த அளவுக்கு பதமாக இருந்தால் தான் ப்ரோ நல்லாயிருக்கும், ஓட்டுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அது யார் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பதமாக இருக்குங்கிற பில்லு சாவுமாடா அப்படிங்கிறாங்க. பில்லு ரொட்டேட்டரில் மறிக்க எடுத்துக்கிறோம். பில்லு முளைச்சிதுன்னா ஓட்டி தான் ஆகணும். நாங்கள் மட்டும் என்ன பில்லை முளைச்சிக்கிட்டே இருக்கணும் பொழுது நிற்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பில்லு முளைச்சிதுன்னா அதை ஓட்டி தான் ஆகணும். ஓடுற தானியம் இதெல்லாம் முளைக்க மாட்டேங்குது, பில்லு மட்டும் அமோகமாக முளைக்குது. இதுக்கு யார் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது? இப்போ இன்னும் ஒரு சுற்று வரும் ப்ரோ. தான் அந்த சென்டரில் இன்னும் ஒரு சுற்று இருக்குது. இந்த சுற்று மாப்பிள்ளை போய்ட்டு அந்த சென்டரில் ஒரு சுற்று ஓட்டிட்டு வந்துட்டானா இந்த வயல் வேலை முடிஞ்சு. ஓட்டி இந்த தென்னை மரத்து கேப் ஓட்டத்தை ஓட்டணும். ஏன்னா ஓட்டினோம்னா சுத்தமாக இருக்கணும் தோப்பை பொறுத்த வரலாம். நாளைக்கு வந்து காட்டுக்காரர் வந்து பரவாயில்ல நாங்கள் ஆள் இல்லைன்னா நீட்டாக ஓட்டி கொடுத்துக்கிறீங்க, இந்த அக்கா வந்து டைம் வந்து இவ்வளோ தான் ஓடணும் அவ்வளோதான் ஓடணும்லாம் சொன்னதில்லை ப்ரோ. எனக்கு வேலை சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு இந்த காட்டுக்காரக்கா சொல்லிவிடுவாங்க. நமக்கு அதுதான் முக்கியம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காசு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 மாதம் ஒரு ஐட்டம் தான் பேமெண்ட் வரும். கூட அடிச்சுட்டு 2000 டேஸில் கடனாக தான் அடிச்சுட்டு வந்துருக்குறோம். நாளைக்கு காலையில் தான் கூட கொடுத்தாகணும். நீங்களாம் டீசலை வந்து ஃபியூல்லாம் வந்து அக்கௌண்ட் விடுவாங்களா ப்ரோ, இல்லை உங்கள் ஏரியா பங்கெலாம் உடனே அடித்த உடனே கொடுக்கணுமா? எங்களதெல்லாம் மேக்ஸிமம் இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு அடிக்கிறோமா, நாளைக்கு காலையில் 9 மணிக்கெலாம் அதை கொடுத்துடணும். ஏன்னா அதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது, விட மாட்டாங்க, வாங்கியே போடுவாங்க. அது நம்மளுக்கு கரெக்டு தான் ப்ரோ. இவங்க வார கணக்கில் இது வாங்காத விட்டுட்டாங்கன்னா, மாத கணக்கு இது விட்டுட்டாங்கன்னா, நாமளும் காட்டுக்காரர்கிட்ட யார்கிட்டையும் காசு கேட்க மாட்டோம். அப்புறம் மாதம் கடைசியில் பங்கில் 1 லட்ச ரூபா 60 ரூபா பில்லு அப்படின்னா வச்சுக்காங்க, பெரிய தலைவலி பிடிச்ச வேலையாக போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அடித்தோம்னா நாளைக்கு காலையில் கொடுத்துட்றது நல்ல பையனுக்கு அடையாளம் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தண்ணி எனக்கா ஊற்றிட்டு வந்தேன். என்ன மூஞ்செல்லாம் கருப்பாகுது? அதுக்கிட்ட சண்டைக்கு போகிறேன்.
என்னடா மாப்ப? ஆமாம் ஆமாம், ஆனழகண்ணா யார் இல்லைண்ணா. இதை ஓட்டிட்டு இப்படி ஓட்டு, அப்போ தான் அதை ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்குவேன். ஆ, தேடல் போட்டு தூக்கி பிடிச்சிக்கா. ஓகே ப்ரோ, குறுக்க ஓட்டுறதுக்கு தெரியாதான்னு நினச்சேன். இருந்தா சரி, நீ இப்படியே எடுத்துட்டீனா, இப்போ திருப்பி இப்படியே வந்துட்டீனா சரி, அறிவு இருக்குது. சரி, அறிவு இருக்குது உனக்கு, ஒத்துக்கிறேன். சரி ஓகே. இந்த ஒவ்வொருத்தரும் இந்த ஓரத்தில் இருக்கிறத வந்து நாட்டம் தப்பாக எடுத்துக்கிட்டா வச்சுக்கான ஓரத்தில் இருக்கிறத எடுக்க முடியாது. இப்போ இந்த பக்கம் இந்த மூலையை எடுத்துட்டாங்களா, திரும்பி இந்த தென்னமாக இருக்கு மூலையை எடுக்க முடியாது. அதுக்கு வந்து அவன் வாட்டத்தை மாற்றி போட்டால் தான் எடுக்க முடியும். இதான் சொன்னேன், இதை கூட எனக்கு தெரியாதாமாம்மா அப்படிங்கிறான். இப்போ குறக்க ஓட்டினாலும் இந்த தென்னை மரத்தில் இருக்கிற 2 இலையெல்லாம் எடுக்க முடியும். அதில் விட்டுட்டு இதில் விட்டுட்டு ஓட்டியே ஆகணும். ஓட்டினா தான் ஃபினிஷ் ஆகும். ஓகே ப்ரோ, அவ்வளோதான். மாப்பிள்ளை ஓட்டிகிட்டு வரட்டும். அது ஓட்டிட்டு வந்துட்டானா வேலை முடிஞ்சுது. காட்டில் பாருங்க கல் இந்தஞ்சோடு மாடு அடிச்சு கட்டி காட்டுக்காரரும் வரப்பெல்லாம் கல் எடுத்து போடுறாங்க. அந்த எட்டக்கிறவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அந்த கல்லெல்லாம் கொண்டாந்து போட்டு மாடு கட்டி போடுறாங்க. காட்டுக்காராக்கா வந்தாலும் கண்டுபிடிச்சிட்டோம், எவன்டா பார்த்த வேலை அப்படின்னு கத்திட்டு கிடக்கும். ஓகேன்பா, அவ்வளோதான். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வயலில் மாப்பிள்ளை ஓட்டிட்டு வரட்டும், நானும் போயிட்டு என் வேலையை பார்க்கலாம். நம்ம 1 மணி நேரம் உழவு ஓட்டிட்டு வந்துட்டு கொஞ்சம் தெரிய வேண்டிய வேலை, அதை பார்ப்போம். மாப்பிள்ளை தென்னை மரத்துலலாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சேத்தம் ஒரு கஷ்டத்தை பார்க்காத தென்னை மரத்துலாம் விட்டு ஓட்டினோம்னா அருமையாக இருக்கும். ஓட்டணும் பார்த்தா காடு சுத்தமாக இருக்கும். இப்போ வந்து கியர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டான் மாப்பிள்ளை. லோ தேடலை 1300 RPM. இப்போ ரொட்டேட்டர் முன்னதுக்கு நல்லா உயரமாக தூக்கி பிடிச்சிக்கிட்டான். ஏன்னா தேடு கியருக்கு நல்லா டெப்த்து கொடுத்து ஓட்டினோம்னா வண்டி ரொம்ப தப்புன்னு லோடு எடுக்கும். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு தூக்கி பிடிச்சிக்கிட்டா வண்டி கொஞ்சம் லோடு எடுக்காது. ஏன்னா இது வந்து டக்குன்னு அடிச்சு விட்டுலாம். ஏன்னா அந்த தென்னை மரத்தில் இருக்கிற கொஞ்சோனுக்கோசரம் தானே நம்ம ஓட்டுறோம். அதுக்கு போய் மணிக்கணக்காக நம்ம ஓட்டினோம்னு வச்சுக்காங்க, நான் தம்பி இவ்வளோ டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி டைம் ஷார்ட்டேஜுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் அந்தளவுக்கு போகக்கூடாது. ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சுத்தமாக ஓட்டி கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் ஓட்டி கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஓட்ட சொல்லிட்டான்டா நாம் பாட்டில் விட்டுலாம் அப்படின்னா இவ்வளோ டைம் ஆகி போச்சுன்னு ஒரு கேள்வி வந்துடும். அந்த கேள்வி வாங்குற அளவுக்கு நம்ம வச்சிக்கக்கூடாதுல்ல. கோலம் போட்டுட்டு இருக்கிறான மாப்பிள்ள, அந்த நீங்கள் இருந்தாலும் வரவே மாட்டேங்கிறானே. எப்படி இது 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓட்டிருப்போம். கீழ் தோப்பு ஒரு 1 மணி நேரம் வரும். 2 ஓட்டி முடிச்சுட்டு மாப்பிள்ள வந்து சேரட்டும். இதில் வேறு சொட்டை எடுப்பாரு. இந்த ஷெடியூல் கியராக இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை ப்ரோ. இதுதான் ரிவர்ஸ் வாட்டர் இது கல்ல. ஏடா மாப்பிள்ள மட்டையை பார்த்தா பயந்துக்கிற? மாப்பிள்ளை பூரா தோப்பு இந்த வயலில் வேலை முடிச்சிட்டான். அடுத்தபடியாக கீழ் வெயில் தான். ஓகேன்பா, மாப்பிள்ளையும் ஓட்டி முடிச்சு வரட்டும். நாம்பளும் போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இந்த தோப்பெல்லாம் பர்ஃபெக்டாக ஓட்டிட்டான் பாருங்க. இது ஓட்டினா இப்போ அப்படியே கியர் மாற்றியாச்சு.
எதுக்குமா இப்போ அது வண்டி உடைக்குதா? குட்டுக்கத்தியாக இருக்கும், பட்டை தீடுது, பைப்பாடியெல்லாம் ஓடுது. ஆனால் இந்த இதுக்கு வந்து மணிக்கு 4 லிட்டர் தான் ஒரு பீஸில் எடுக்குது. நான் ஒண்டியாக வீடியோ எடுத்துக்கிட்டு போட்டேனே ஒரு தோப்பு, ஒரு 6-7 வீடியோக்கு முன்னாடி இருக்கும். அது சோளை வச்சு தண்ணி கட்டிவிட்டாங்க, எப்படி முளைச்சிருக்குது பாருங்க. ஓட்டம் காட்டியும் ஒரு வழி ஆகிட்டேன், போதும் போதும் ஆகி போச்சு. ரிவர்ஸ் போகும்போது மாப்பிள்ளை எம் இல்லைன்னா ஐயில் தூக்கி போட்டுக்கிறது. மட்டை என்ன பண்ணணும்னா இழுத்தா வந்துச்சுன்னா பரவாயில்ல, இது அப்படியே எடுத்து அந்த சம்பளை போட்டால் வேலை. இது மாட்டுக்குன்னா வச்சுக்காங்க அப்படி சுற்றிக்கும் இந்த மட்டை. அப்போ உள்ளே போட்டா உள்ளே போட்ட அந்த இடத்துக்கு தள்ளி விட்றேன். அதில் வராது, அது இதில் வந்துடு. வரதுன்னா எனக்கு என்ன, நீட்டாக பிடிக்கிட்டு கிடக்குற எனக்கு என்ன போகுது. மாட்டிக்கு சின்னமோ டங்கு டங்குன்னு அடிக்கிட்டு. இந்த மட்டையெல்லாம் பொறுக்கி போடணா. ஐயா உங்களுக்கு கண் எப்படி தெரியும்? ஏன் என்னாச்சு? சரி அந்த மட்டையை மட்டும் அப்படியே லைட்டாக பொறுமையாக பொறுக்கி போடுங்க. அப்பல 1500 மட்டும் கொடு போதும். ஆ சரி மாப்பிள்ள நான் போய் பார்க்குறேன், நீ ஓட்டிட்டு வா. ஓட்டிட்டு அந்த சீனுது அவத்துல அந்த பருத்தி கட்டுறதுல அது பதமாக இருந்தால் ஓட்டிட்டு வந்துடு. அப்போ டாட்டா. தெரியல, நான் போயிட்டு அதை பார்க்குறேன். அந்த வண்டி டாப் வேலையை பார்க்குறேன், பட்டையை ரெடி பண்ணுறேன். அது நீ வரணும், பேட்டர்ன் என்னன்னு தெரியணும்.